எங்கள் டீம்மேட்டில் 4 பேரும் உயிரோடு இருக்கும். அப்படியே அடுத்தடுத்த செகண்ட் 3 செகண்டில் 3 பேர் பார்த்தீங்கன்னா டப்புன்னு செத்துருவாங்க. பார்த்தா நம்மளும் கதறாங்க ஹேக்கர். இப்போதைக்கு என்னோட மைண்டு மாறிடுச்சு. அவன் அடிக்கிறது மட்டும்தான். எங்கள் டீம்மேட்டில் 4 பேரும் உயிரோடு இருக்கும். அப்படியே அடுத்தடுத்த செகண்ட் 3 செகண்டில் 3 பேர் பார்த்தீங்கன்னா டப்புன்னு செத்துருவாங்க. பார்த்தா எங்கள் டீம்மேட்டில் 4 பேரும் உயிரோடு இருக்கும். அப்படியே அடுத்தடுத்த செகண்ட் 3 செகண்டில் 3 பேர் பார்த்தீங்கன்னா டப்புன்னு செத்துருவாங்க. பார்த்தா நம்மளும் கதறாங்க ஹேக்கர். இப்போதைக்கு என்னோட மைண்டு மாறிடுச்சு. அவன் அடிக்கிறது மட்டும்தான் டார்கெட்டு அப்படின்னுட்டு நான் பம்பிட்டேன். குளோவால்கிட்ட கவர் எடுத்து அப்படியே வெளில போகாமல் அடிச்சிட்டு இருந்தேன். அவன் கொஞ்சம் லாங்கில் தான் இருந்தான். நம்மால் பக்கத்தில் தானே இருக்கான் அப்படின்ட்டு ரிவைவ் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் அடிக்கிற கேப்பில் இந்த ஹேக்கரை நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னுட்டு. அப்படியே இப்போ என்னோட ஹெல்மெட்டை பார்த்துக்கோங்க. அவன் டக்குன்னு அடிச்ச உடனே என்னோட ஹெல்மெட் மட்டும்தான் டேமேஜ் ஆகும். எங்கால கொண்டோன்னு டப்புன்னு ஏறி போய் ஒரு 1 டேப் வச்சு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு கை பரபரன்னு இருக்கா ஹேக்கா போட்டு வர அப்படின்ட்டு எமோட்டை போட்டு விட்டேன். அப்புறம் அவன் சும்மா இருப்பானா வெறி எடுத்து போய் டம்முன்னு ஏடபிள்யூல ஹெட்ஷாட்டாக தெரிய விட்டுட்டு இருந்தான். அது மட்டுமா அந்த பைத்தியக்காரன் எனக்கு எமோட் போட்டுட்டு இருக்கான். பட் ஆனால் எனக்கு எமோட் காமிக்காதுங்கிறது அவனுக்கு தெரியாது. இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டப்பு 4 பேர் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒருத்தரும் டவுன் ஆகி முடிஞ்சே போயிடும். பார்த்தா ஒரு ஹேக்கர் நினைச்சா 2 ஹேக்கரு. ஒருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் போட்டிருப்பான். இன்னொருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாஸா ஏதோ ஒரு பேர், அது வாயிலே வர மாட்டேங்குது. ஒரு ஹேக்கர்னாவே சமாளிக்க முடியாது. 2 ஹேக்கர் அப்படின்ட்டு இந்த இடத்துல பாருங்க. லெஃப்ட் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே எல்லாரும் போட்டி. சரி இவனை ரிவைவ் பண்ணலான்னு பார்த்தேன். வேணாம், உடனே குளோவில் உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்தாண்ட வந்துடுவாங்க. நான் இந்தாண்ட ஒருத்தர் அடிக்கிறதுக்கு இப்போ அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கரு. இவனுக்கு கில்லியாக செக்யூர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடித்து கில்லை செக்யூர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்துட்டு இருக்கிற கேப்பில் பைத்தியம் இந்தாண்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அடிச்சிடும். பார்த்தா ஹெட்ஷாட்டு. சரி ஓகே ஹேக்கர் வரது புதுசா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் பண்ணி விட்ருவேன். பட் இந்த ரிப்போர்ட் பண்ணி விடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இருந்தாலும் சும்மா பண்ணணுமேங்கிறதுக்காக பண்ணி விட்டேன். அவங்க 2 பேரும் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைவ்லேயே பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க. அந்த நம்பர் போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, அவனை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் போய் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு போவேன். பார்த்தீங்கன்னா ஜாயின் டீம் கொடுப்பேன். அவன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டான். கொண்டாங்க கழிச்சு பார்த்தீங்கன்னா அவனை இன்வைட் பண்ணுவான். அவனை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நீங்களே பாருங்க. அதாவது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து பேனல் ஹேக் ஏதாவது வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்பர்லாம் கொடுத்துருக்கான். அப்புறம் இன்வைட் பண்ண உடனே உள்ள போயிட்டேன். இத்தனைக்கும் இது லைவ்ல நடந்தது. நான் லைவ்ல இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட முதல்ல பேசவே லாபிக்கு வந்தானுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 2v2 கஸ்டம் மேட்ச் விளையாடலாம் அப்படின்னு நான் உங்களை கூப்பிட்டேன். ओके ब्रो ओके ठीक है हम बना रहे तुम रेडी रहो. नो रिवाइव ब्रो नो रिवाइव ओके. அவனுங்களே ரூம் கிரியேட் பண்ணி என்னென்ன கன் வைக்கணுமோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் பக்கம் நானும் பார்த்தீங்கன்னா லைக் சிரின்னு ஒரு பிசி பிளேயரும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விளாண்டுட்டு இருக்கோம். ஆப்போசிட்டில் அந்த பொம்பளை ஹேக்கர் நம்பர் வச்சுருந்தா பார்த்தியா, அவளுக்கு ஒரு தரமான அடி. அப்படியே அவளை கிளியர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்கால் இருக்கிற இடத்த போவோம். ஏன்னா ஒண்டியும் பருவம் பண்ணிருக்கானே, அவன் எப்படி அடிப்பான்னு தெரியாது அப்படின்னு பார்த்தா பியூர் ஹெட்டாமா. ஏன்னா ஹெட்ஷாட் மட்டும்தான் வச்சு இப்போ ஆடுறாங்க. எம்பி பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடித்து முடிச்சு விட்டான் எங்கால. நான் இந்த இடத்துல வெளியே போவேன், மண்டை மட்டும்தான் பிச்சுக்கிட்டு போச்சு. இந்த இடத்துல டேமேஜ் கொடுத்துட்டால ஏறி வருவான். நான் ஒரு ஷாட் நல்ல ஷாட்டு தான் அடித்தேன். ஆனால் அது எப்படி வெறும் 48 ஏதோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டேமேஜ் போச்சுன்னு தெரில. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த ரவுண்டு போயிருப்பேன். டப்புன்னு எங்கால ஒரு செகண்டில் முடிச்சிட்டான். இந்த இடத்த அடித்தேன், அடி உளுந்துச்சா இல்லையானே தெரில. இந்த பக்கம் மறுபடியும் போய் அடிக்கலான்னு போனேன். இவன் பாட்டுக்கு ஏறி அடிச்சுன்னு போயினே இருக்கிறான். இந்த இடத்துல அந்த பொம்பளை எந்த சைடு வரான்னு பார்த்துட்டு அவள் கன் எடுத்து நீட்டுறதுக்கு முன்னாடியே போய் டப்புன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் ஒரு 1 டேப் வச்சுட்டு அதுக்கப்புறம் கில்லை கிளியர் பண்ணிடுவேன். எங்கால் பார்த்தீங்கன்னா ஒரு கில் அடிச்சோம், நான் ஒரு கில். இந்த ஒரு ரவுண்டு தாங்க நாங்கள் வின்னே பண்ணுவோம். அடுத்தது வின்னே பண்ண மாட்டோம். அப்படியே 1-7 மேட்சை முடிச்சுன்னு போயினே இருந்திருப்பாங்க. நான் ஏறி போனேன் அடிக்கிறதுக்கு. சரி 2 பேரும் சர்ன்னு ஏறினா கொண்டுடலாமே அப்படின்ட்டு அது எங்காலே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டான். நான் போகிற பக்கம்லாம் பிளாக் பண்ணி விட்டான். எங்கால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்டு வின் பண்ணோன்னே எமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றினுக்கிறான். அடுத்த ரவுண்டு போனேங்க. அந்த 590 இருக்கும் பார்த்தீங்களா, கன்ஃபியூஷன் பண்ணி போகலான்னு நேராக பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிற விட்ட மண்டை போய் கொடுத்து டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேப் வாங்கினோம் பாரு. எமௌண்ட் வேறு பத்தாத்துக்கு போட்டுக்கிறான். டே நீ பண்ண காரியம் என்ன பண்ணிட்டு இருக்கு பாடுறா அப்படின்னு கடுப்பில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பேசியிருந்தேன். பார்த்தா அவன் ஏறி வந்தான். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு ஒன் டாப்பு. கடைசி வரைக்கும் இப்படியே தாங்க, ஒருத்தனை டவுன் வச்சு கில் எடுத்துருவான், இன்னொருத்த வந்து 2 பேத்தையும் அடிச்சுட்டு போயிடுவான். இதே மாதிரி தான் நடந்துச்சு. அதே மாதிரி 1-7 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சு. பட் என்னால் தோல்வியை ஏற்றுக்கவே முடியல. மறுபடியும் இன்னொரு மேட்ச் போட்டோம். ஆனால் இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா தோத்து தான் போயிருப்போம். ஆனால் மரண அடிமாங்க பார்த்தீங்களா, மறக்க முடியாத ஒரு ஷாட்டு. ஹேக்கை போட்டு ஓட அடிக்க முடியல. ஒரே அட்டம்ப்டில் 2 பேத்தையும் டம்மு டம்முன்னு அடித்து ஓட விட்டுருப்போம். ஒரு ரவுண்டு ஜெயிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு ஜெயிச்சிருப்போம். முன்னையோட பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜெயிக்கும் முறை போராடுவோம் அப்படின்ட்டு இந்த இடத்துலையும் நல்ல ஒரு ஹெட்ஷாட் அடித்தேன். ஆனால் எப்படி இப்படி டேமேஜ் கம்மியாக போகுதுன்னு தான் எனக்கு சுத்தமாக தெரியல. அப்புறம் நம்மால் பார்த்தீங்கன்னா அங்கே கவர் எடுத்து நின்றுக்கிட்டு இருந்து வெளியே வந்தோம்னா டப்புன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பான். இந்த மாதிரியே ஒழிஞ்சிட்டு நம்மளும் அடிச்சிருக்கலாம். அப்படியே பெரிய பாய்புலி மாதிரி ஏறி போனால் அவன் ஹேக்கை போட்டுன்னு அடிக்க என்ன பண்ணுவான் அப்படின்னு நினைச்சோம். இந்த இடத்துல இன்னொன்று என்னன்னா, நாங்கள் இத்தனைக்கும் சொல்லலை, அவனுங்களே தான் சொல்லியிருப்பாங்க நோ ரிவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் ஹேக்கை போட்டுன்னு ஆடியும் இந்த பயம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரிவை பண்ணி ஆடுறாங்க. இப்போ இந்த இடத்துல எங்கள் ஆள் திக்குன்னு ஆயிருப்பான். பொழுக்குன்னு மண்டையிலே விழுவோம். எப்படி அடித்தானே தெரியல. ரிவைவ் பண்ணி விட்டோன்னா வந்து டப்புன்னு அடிச்சிட்டா. ரீலோட் அமௌண்ட் வேறு போட தெரியாமல் போடுதுங்க. அதாவது என்னென்னா நண்பா, நாங்கள் லைவ் போட்டிருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியும். லைவில் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க ஸ்டாக் ஆகிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி அதை ஏதாவது பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு இவனுங்க பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கானுங்க. ஆனால் 2 மேட்சும் அடித்தானுங்க. எங்களை அடித்து எமௌண்ட்டும் போட்டானுங்க. ஹேக்கர்னு ஒத்துக்கிட்டானுங்க. அவனுங்களே நிறைய டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கானுங்க. அதை தாண்டி அவனுங்க ஒன்று நினச்சிருப்பானுங்க, என்னடா லைவை போட்டுட்டு சிஎஸ்ஆர்ல அடி வாங்கினது பத்தாதுன்னு மறுபடியும் ரூம் மேட்ச் போட்டு 2 மேட்ச் தொடர்ந்து தோத்து அடி வாங்கி எமௌண்ட் போட்டு அசிங்கப்பட்டும் மறுபடியும் 1 மோர்னு கேட்குறாங்களே அப்படின்னு நினச்சிருப்பான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் கிரீன் கிரிமினல்ல இருந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு லாஸ்ட் மேட்சா ஒன்று போடுவோம் அப்படின்னு போட்டோம். இதுலேயும் அவங்க சொல்லியிருப்பாங்க நோ ரிவை அப்படின்னு. நாங்கள் போட்ட அந்த 3 மேட்ச்லையுமே எனக்கு மைக்கு பக்கு, எனக்கு கம்யூனிகேஷனே இல்லாமல் தான் நாங்கள் விளையாண்டோம். இப்போ இந்த மேட்ச்சில் எப்படின்னா, என்னை பார்க்குறவனை அவன் அடிச்சிருவான், அவனை பார்க்குறவனை இப்போ நான் போய் அடிச்சிருவேன். அந்த மாதிரி பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் ஃபயர் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டுட்டோம். அடித்தவொடனே நம்ம சும்மா இருப்போமா, அப்படியே ஒரே குதூகலமாக ஆயிடுச்சு. டான்ஸை பாருங்க, அப்படியே ஒரே வைப்பு தான். அதே ஃபார்மெட்டை இந்த ரவுண்டும் நாங்கள் ட்ரை பண்ணலான்னு அவன் அடிக்கிறவனை நான் பார்த்துருந்தேன். என்ன அடிக்கிறவனை அவன் பார்க்காம விட்டான். டப்புன்னு ஏறி வந்து ஒரு டெசர்ட்டில் ஒன் டாப் வச்சுட்டு போய்கிட்டே இருந்துட்டான். இந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து அடிச்சதுனால எங்கள் ஆளால் ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ண முடியல. அடுத்த ரவுண்டு நான் எதாச்சியா போயிட்டு இருப்பேன். ஏடபிள்யூமில் பொழுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டு. சரி ரிவைவ் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசியாச்சே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் ரிவைவ் பண்ணாத அப்படின்ட்டு என் ஆள் குளோவால்கிட்டே தான் படுத்துனுக்கிறேன். ரிவைவ் பண்ணியிருக்கலாம். ஸோ சொன்னதை காப்பாற்றணும் அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னா நான் ரிவைவ் பண்ணாமல் ஆடுகிறோம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா குளோவால் போட்டு ஆடிட்டு இருந்தான். அவனால் முடிஞ்ச பர்ஃபார்மன்ஸை கொடுத்தான். நல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொம்பளை பார்த்தீங்கன்னா டவுனே வச்சிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை அடிக்கும் போது அவன் பார்த்தீங்கன்னா குளோவில் போட்டு மாட்டி விட்டு வெளியே வந்து எம்பி பாட்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடித்து பார்த்தீங்கன்னா எப்படியோ கச்சன்னு போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட ஹெட்ஷாட் அடிச்சு கொண்டுட்டான். சரி ஓகே அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போனோம். இந்த இடத்துல போலுக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைப்புறோட திரும்பி போயிடும். அந்த எம்பி பார்ட்டியை வச்சு ஹெட்டை அடிக்கிறன்ட்டு போட்டு தள்ளிட்டு அப்புறம் இன்னொருத்தனை ஜோன்லேயே வச்சு பிளாக் பண்ணியே கொண்டு வரலாம். நான் குளோவில் அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வர முடியாத அளவுக்கு போட்டுட்டு இந்த பக்கமும் போய் பார்ப்பேன். இந்த இடத்த ஓப்பனில் தான் இருந்திருப்பான் போல. டக்குன்னு குளோவில் போட்டு அடைச்சிட்டான். அப்புறம் எங்கள் ஆள் பார்த்தீங்கன்னா தலை தெரியுதுன்னு ஒரு 1 டாப் அடிச்சு முடிச்சு விட்ருவான். இந்த ரவுண்டும் பார்த்தீங்கன்னா வின்னு 2-2ன்னு போச்சு. ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை, சரன்னு எமௌண்ட் தான். அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா எங்காலும் ஒருத்தனை அடிச்சிருவான். அதே மாதிரி நான் ஒருத்தனை அடிச்சிருவேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, அவனை கொண்டுருவான். இன்னொருத்தனை 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி நீ முன்னாடி போய் யாரு ப்ரோ, நான் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சிருவேன். அவன் அடிக்கிற கேப்பில் இப்படி பிளான் பண்ணி ஒரு சில டைம் முடிச்சதுனால தான் எங்களால் மேட்சை லீடு எடுக்க முடிஞ்சு. அடுத்த ரவுண்டில் அவங்க எப்படி அவங்களுக்கு கிட்டாப்பில் டக்குன்னு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் இந்த பக்கம் வந்து குளோவாலே போடுறோம். அதுக்குள்ளே எங்கள் ஆள் பார்த்தீங்கன்னா டவுனு இங்கே இருக்கான். அங்கே ஒரு பொம்பளை பார்த்தீங்களா. ஆனால் இப்போ லெஃப்ட்டில் பாருங்க கொஞ்சம் தூரம் அந்த கதவை தாண்டி போய் இந்த நிற்பேன். பார்த்தா இங்கே வந்து என்ன டப்புன்னு அடிப்பா. எப்படி இவ்வளோ வேகம் வர முடியும் அப்படின்ட்டு ஷாக்காகி நின்னோம். அடுத்தடுத்த ரவுண்டு ஒரு பிளான் பண்ணேன். குளோவால் எங்கேயோன்னு போட்டு வேற இடத்த வந்து கவர் எடுத்து நின்றுட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து குளோவால் அங்கே போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மேலே குளோவால் போட்டு எங்கால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒருத்தனை கொண்டுட்டான். இந்த இடத்துல நான் அவனை பார்த்துட்டேன், உள்ளே இருக்கான், எப்படி இறங்கி வருவான்ட்டு அப்படி எகிரி எம்பி பாட்டி வச்சு அழுத்தி பிடிச்சிட்டேன். கரெக்டாக அவன் எகிரும் போது அடிச்சிட்டேன். கீழே பூச்சிருந்தானா டெசர்ட்டில் அடிச்சிருப்பான். எப்படியோ தப்பிச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல எங்கள் ஆளுக்கு ஒரே குதூகலம் எமௌண்ட்டாக
போட்டுனுக்கிறான். இந்த இடத்துல தாங்க ஒரு சில்லறத்தனமான ஒரு பிஹேவியருங்க. ஹேக்கை போட்டு ஆடுறாங்க. இவனை வந்து நான் டவுன் எடுத்துட்டேன். நோ ரிவைன்னு சொன்ன காரணத்தினால அவன் ரிவைவ் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு அவனை அடிக்க போயிட்டேன். சரி ஓகேன்னு விட்டு இந்த இடத்துல விட்டுட்டு இந்த இடத்த போய் ஏகேவில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு டேமேஜ் பண்ணிட்டேன். டேமேஜ் பண்ணிட்டேன். அவனும் சாவ கிடக்குறான், இவனும் டவுனு. எங்காலையும் பார்த்தீங்கன்னா கொன்னுட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல அவன் ஒன்று பண்ணுவான் பாருங்க, போய் ரிவைவ் பண்ணுவாங்க. சரி நான் என்ன பைத்தியமா அப்படின்ட்டு நான் எங்கால ரிவைவ் பண்ணிட்டேன். ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. டக்குன்னு எங்கால எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அழிச்சு பிடிச்சா ஒன்றுமே படலை. சரி ஓகே ஓடுறா கைப்புள்ள அப்படின்ட்டு எங்கால மறுபடியும் வந்துட்டாங்க. நான் வந்து வேகமாக ஓடி வந்து இந்தாண்ட வந்துட்டேன். மேலே எகிரி அடிச்சுட்டு இருந்தா அங்கே ஒரு குளோல் போட்டு இங்கே ஒரு குளோல் போட்டு அப்படியே நின்றுக்கிட்டேன். வாங்கடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு 137 அடிச்சு பார்த்தீங்கன்னா டவுன் படுக்க போட்டாச்சு. இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு கண்ணா புண்ணான்னு அழுத்துறாங்க. அவனுக்கு வந்து ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எங்கே தோற்று போயிடுவோமோ ஹேக்கை போட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா, இது போதுண்டா எங்களுக்கு அப்படின்னு ஒரே சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போட்டுட்டு இருந்தேன். நீங்களே ஒன்று நினச்சி பாருங்க, சிஎஸ்ஆரில் ஆப்பனண்டா ஹேக்கை போட்டுன்னு வந்து ஆனானுங்க. நாங்கள் இன்வைட் பண்ணலை, அவனுங்களே தான் மேட்ச் முடிஞ்ச வாட்டி எங்களை அடிச்சு விட்டு ஃப்ரெண்ட் கேஸ் கொடுத்தேன். லைவ் போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டானுங்க. நானும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஹேக்கர் அடித்தா ஒரு கண்டென்ட் கிடைக்குமே அப்படின்னு விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் போடலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க டப்புன்னு ஓகேன்ட்டானுங்க. ஏன்னா லைவ்ல நான் கதறதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சானுங்க. இருந்தாலும் 2 மேட்ச் கஷ்டப்பட்டு ஆடணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முடியல, வின் பண்ணவே திணறணும் ஒவ்வொரு ரவுண்டும். ஆனால் அதில் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அடிக்கிற அடியில் ரிவைவ் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க வாயாலேயே தான் சொன்னானுங்க. ஆனால் அவங்க ஹேக்கு போட்டிருந்தோம், நாங்கள் அடிக்கிற அடியை பார்த்துட்டு ரிவைவ் பண்ணி தான் ஆட முடியும்னு திணறானுங்க. பார்த்தியா, இந்த திணறல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்மையிலே எப்படி வைக்க போகிறேன் தெரியுமா, அடித்த அடியில் ஹேக்கர் திணறிய தருணம் அப்படிங்கிற மாதிரி தான் வைக்க போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கால நான் ரிவைவ் பண்ணிட்டேன். ஏன்னா அவனுங்க ஹேக்கை போட்டு சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் அவனுங்களே பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணும்போது நான் என்ன சொம்பையா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கால ரிவைவ் பண்ணிட்டு மேலே எட்டித்தான் பார்த்தேன், தலைப்புறடையவே காணோம். மேலே ஏறி போனால் எங்காலும் பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ் வாங்கிட்டு வந்துட்டான். நீ அப்படியே நில்லு ப்ரோ, நான் ஏறி போயிடுறேன் அப்படின்ட்டு இந்த ஆண்டை எகிரி இப்படி போவேன். அவன் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு அப்படியே அந்தாண்ட வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே உட்பேக்கரில் டாப்புன்னு ஒரு அடி, எதிர்பார்க்காத டைம் பார்த்தீங்கன்னா டம்முன்னு அடிச்சு விட்டு இந்த டான்ஸ் இருக்கே அப்படியே குதூகலத்தில் போடுறது. இப்போ 6க்கு 4 போன உடனே பயபுலிகளுக்கு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை, வெறுப்பாயிருவானுங்க. எப்படி அதுக்குள்ளே அங்கே போனாங்கன்னே தெரில. போயிட்டு டப்புன்னு அவனை ஒரு 1 டேப்பு எங்களை ஒரு 1 டேப்பு. எங்கடா வேறு ஏதாவது ஹேக் யூஸ் பண்ணி எங்களை அடித்து வின் பண்ணிடுவாங்களோன்னு நாங்களும் பயந்துக்கிட்டே ஆடிட்டு இருந்தோம். எங்கால ஒருத்தன் செத்துட்டான், நான் இவன் அடிக்கும் போது இங்கே ஒருத்தன் இந்த பக்கம் வந்து என்னை அடித்து முடிச்சு விட்டான். தோக்குறேன்னு தெரிஞ்ச உடனே இப்படி அடிக்கிறானுங்களே அப்படின்ட்டு என்னோட மைண்டில் ஒன்றே ஒன்று தான், தோத்துறாதராங்கும் போது எங்கால் டவுன் ஆனவனை கில்லை கிளியர் பண்ண வந்தான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சு முடிச்சு விட்டு கில்லையே நான் செக்யூர் பண்ணிட்டேன். எங்கால ரிவைவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த இடத்த குளோல் போட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஓப்பன் ஆயிடுச்சு. அவளுக்கும் பார்த்தீங்கன்னா ரீலோடுங்கிறதுனால அப்படியே இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அடிச்சு இந்த இடத்த மேட்சே முடிச்சு விட்டுருப்பேன். முடிச்ச உடனே அவ்வளவு சந்தோஷங்க, வேற மாதிரி காட்டு. அவங்க ஹேக் எவ்வளோ